மற்ற தாபியன்கள் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு உமர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இவங்கள் எல்லாம் கூட இந்த இரவை பற்றி விமர்சையாக சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த மேட்டு பின்னால் சொல்லி தரப்பட்டிருக்கு. இங்க உஸ்மான் இப்னு முஹம்மது இப்னு முகீரத் இப்னு அஹ்னஸ் அவங்க சொல்றாங்க, கால துக்தஉல் ஆஜாலு மின் ஷஅபான் இலா ஷஅபான். இந்த அஜல் ஒவ்வொரு ஆளுக்கும் அஜல் எழுதப்படுகிறது அல்லவா, ஒரு ஷஅபான்ல இருந்து அடுத்த ஷஅபான் வரைக்கும். அதான் பராத் இரவு அன்னைக்கு கால அவங்களும் சொல்லி காட்டுறாங்க என்ன மாதிரி அஜல், ஒரு என்னென்ன நடக்கும் அந்த வருஷத்துல அப்படிங்கிற மேற்று. அது உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் அங்க இருக்குது. இந்த ஆளு திருமணம் செய்வாரு இந்த வருஷம் அப்படிங்கிறது அந்த ஷஅபான்ல எழுதப்படும். அதே போல யூலத்லஹு இவர் இன்னாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். வக்கது ஹரஜ இஸ்முஹு ஃபில் மௌத்தா, இன்னாரெல்லாம் மௌத்தா போவாங்க, அவ பேரு இந்த லிஸ்ட்ல வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதப்படும் என்பதை அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல அடுத்து சுனல் குப்ரா அதுல வருது, பைஹக்கி மாங்கூட ஷாபி மாங்கூட. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் யாருமே கொண்டாடலாங்க, இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்களா சாபியர் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, சாபியரும் இமாம்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்கிறதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். அங்க பாருங்க, அன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது 3வது பக்கத்துல கடைசி ஹதீஸ். கால மன் காம லைலத்தில் ஐதில் இல்லா முஹத்தசிபன் ஃபலம் யமுத் கல்புஹு ஹீன தமூத்துல் குலூபு. சரி, இது பெருநாளுடைய இரவுல நின்று வணங்குவதற்குண்டான சிறப்பு. அதுக்கு அடுத்து வாங்க, கால ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பலகனா நமக்கு கிடைத்தது செய்தி. என்ன செய்தி? அன்னஹு கான யுகாலு, மக்களுக்கு மத்தியில பரவலாக சொல்லப்பட்ட செய்தி. இன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபி 5 லயாலின், அந்த துஆ பிரார்த்தனை 5 இரவுகளில் ஏற்றுக்கொள்ளப்படும். என்னென்ன இரவு? ஃபி லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய இரவு, வ லைலத்துல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய இரவு, வ லைலத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய இரவு, வ அவ்வல் லைலத்தின் மின் ரஜப் ரஜப மாதத்தில் 1வது இரவு, வ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷாபான். இங்கே தான் நமக்கு தேவை, இதுக்காக தான் அது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஷாபான் மாதம் 15ஆம் நாள் இரவு செய்கின்ற துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. இது சொன்னது ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு அடுத்து பாருங்க, கால வ பலகனா அன்ன இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கான யுஹ்யி லைலத்த ஜம்மீன். ஆனா இது வேற பாயிண்ட் தான், இந்த நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு லைலத்துல் ஜம்முல அவங்க இரவெல்லாம் ஹயாத் ஆக்குவாங்களாம். லைலத்துல் ஜம்முடைய இரவுன்னு அர்த்தம். ஜம்முண்டா ஒன்று சேர்க்கக்கூடியது. அந்த ஹஜ்ஜு பெருநாடு இரவுக்கு தான் அந்த பேர் இருக்கு. காரணம் 2 வகையான சிறப்பு. அந்த இரவுக்கு முன்னால அரபாவுடைய நாள், அந்த இரவுக்கு அடுத்து ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள், ஜபஹுடைய நாள். அப்ப 2 பகலையும் ஒன்று இணைக்கிறது அந்த இரவு. அதனால லைலத்து ஜம்மு என்று அந்த இரவுக்கு பேரு. அந்த ஹஜ்ஜு பெருநாள் இரவுல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள் என்பதை இங்க நம்ம தெரிஞ்சு கொள்றோம். ஏன் இது லைலத்து ஜம்முன்னு பேரு? அது சொல்றாங்க பாருங்க, லைலத்து ஜமீன் ஹிய லைலத்துல் ஈதி லிஅன்ன ஃபீ சுப்ஹிஹா அன்-நஹ்ரு. ஹஜ்ஜு பெருநாள் இரவுக்கு தான் அந்த பேரு. அடுத்து பாருங்க, ஷுஅபுல் ஈமான், அதாவது 4வது பக்கம் 1வது ஹதீஸ். இங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட, ஏன்னா அவங்க சஹாபா பெருமக்கள் கூட பராத்துடைய இரவை வணக்க வழிபாட்டில் கழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது ஆதாரம். அவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 5 லயாலின் 5 இரவுகள் லா யுரத்து ஃபீஹின்ன அத்துஆ, அந்த 5 இரவுகள்ல துஆ செஞ்சா அது ரத்து செய்யப்படாது. 1வது லைலத்துல் ஜும்மாவுடைய இரவு, வ அவ்வல் லைலத்துல் மின் ரஜப் மாதத்தில் 1வது இரவு, வ லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷாபான் மாதத்துல உள்ள பாதி இரவு, அதான் பராத்துடைய இரவு, வ லைலத்துல் ஈதி வ லைலத்துல் நஹரி, அதான் ஹஜ்ஜு பெருநாள் இரவு, அதே போல நோன்பு பெருநாள் இரவு. அந்த இரவுகள்ல துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. சரி, இதுவரைக்கும் அந்த பராத்துக்கு உண்டான ஆதாரங்களை தெரிஞ்சு கொண்டாங்க. நோன்பு வைக்கிறது, இரவுண்டு வணங்குறது, துவா செய்யறது, அதுக்குண்டான புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு ஹதீஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது எந்த ஹதீஸ்னு கேட்டா, இந்த வஹாபிகள்லாம் பராத்துடைய நோன்பு கிடையாது அப்படிம்பாங்க. இருக்கு, நம்மளாம் காமிச்சிட்டோம். இந்த இப்னு மாஜாவில் இருந்ததெல்லாம் காமிச்சோம். அதெல்லாம் பலவீனம்பாங்க. பலவீனம் சொன்னா அதுக்கு என்ன பதில்ங்கிற கடைசியில் சொல்லுவோம். அவங்க எவ்வளவு பெரிய பலவீனத்தை வச்சு அமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு. அடுத்து இன்னொரு பதிலும் இருக்கிறது. என்ன பதில்னு கேட்டா 2 வகையா பதில் சொல்லிடுவோம் அவங்களுக்கு. ஒண்ணு, நெஞ்சில கை கட்டாங்கல்ல பின்னால வருது, இந்த தொகுப்புல இருக்குது, அது பக்கா பலவீனமான ஹதீஸுங்க. பலவீனமான ஹதீஸு என்கின்ற சொல்கின்ற அருகதையும் தகுதியும் வஹாபிகளுக்கு இல்லை. எப்ப வரும்னு கேட்டா, நெஞ்சில் இருக்கிற கையை கீழே போட்டா தான் அவங்க பலவீனத்தை பத்தி பேசலாம், இல்லைன்னா பேசவே கூடாது. ஏன்னா பக்கா பலவீனம் ஹதீஸுங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இன்னொரு பதில் என்ன அப்படின்னு கேட்டா, பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் அதற்குரிய தீர்வு என்ன என்பதை முஹதீஸ்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க.
ஒரு ஹதீஸ் ஆதாரமானது பலவீனமானது என்று தரம் பிரித்தது யாரு? முஹத்தீஸ்கள் தான். அந்த முஹத்தீஸ்கள் தான் ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு என்ன தீர்வு, பலவீனமான ஹதீஸுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. பலவீனமான ஹதீஸுக்கு உண்டான தீர்வை சொல்லி தரும்போது யஜூசுல் அமலு பில் ஹதீஸில் லைஃபி, லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது கூடும் என்றுதான் முஹத்தீஸ்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, பலவீனமான ஹதீஸ் தான். அதுக்கு என்ன தீர்வு? அமல் செய்யலாம்ல, அமல் தானே செய்யறோம் பராத் அன்னைக்கு. அதனால எந்த காரணத்தையும் காட்டி அந்த பராத் இரவு அன்னைக்கு அமல் செய்வதை நிறுத்த வாய்ப்பே இல்லைங்க. அதனால மக்கள் வந்து யாரும் கேட்கலையில திடீர்னு ஒரு புதிய ஒரு ஹதீஸ் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு கேட்டா அந்த ஹதீஸ் தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திருமீதியில் இருக்குது, நம்பர்லாம் சொல்லி தரப்பட்டிருக்கு. இதா பக்கிய நிஸ்ஃபுன் மின் ஷஅபான ஃபலா தஸூமு, ஷஅபான் மாதத்துல பாதி முடிஞ்சிட்டா மீதி பாதி இருக்கும்போது நோன்பு வைக்காதீங்க என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. திருமீதியில் இருக்குதா? இந்த ஹதீஸ் வச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல, ஷாபான் மாதம் பாதி வந்துட்டாக்கா, பாதி முடிஞ்சு போய் மீதி பாதி இருந்தாக்கா நோன்பு வைக்க முடியாதுன்னு, நீங்க பராத் அன்னைக்கு நோன்பு வைக்கிறீங்க 15 அன்னைக்கு அப்படின்னு கேட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவார்கள். இப்படி ஒரு கேள்வி கேட்பதே மிகப்பெரிய தவறு. காரணம் என்னன்னு கேட்டா, ஹதீஸ்ல இருக்கிறது என்ன? பிந்தின 15, பிந்தின 15ங்கிறது பிற 16ல இருந்து தான் ஆரம்பிக்கும். முந்தின 15ங்கிறது 1லேருந்து 15 வரைக்கும். 2வது 15ங்கிறது பிறை 16லிருந்து தான் ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஹதீஸ் பிறை 16க்கு பிறகு உள்ள சம்பந்தமானது. ஆனா நோன்பு வைக்கிறது பிறை 15ல. அப்ப இந்த ஹதீஸுக்கும் நம்ம நோன்பு வைக்கிறது ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. இதுல என்ன புரியும் கேட்டா, இந்த வஹாபிகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியலைங்கிற மாதிரி கணக்குன்னு தெரியலன்னு ஆகி போச்சு. ஏன்னா நம்ம 15 அன்னைக்குல செய்யறோம், இந்த ஹதீஸ் கொண்டு வரணும், இது 16ல இருந்து ஆரம்பிக்குது, அப்ப கணக்குன்னு தெரியல, அதனாலதான் இந்த ஹதீஸ் கொண்டு வர்றாங்க. இப்படி ஹதீஸ் கொண்டு வந்தா இந்த பதில் நம்ம சொல்லிக் கொள்ளணுங்க. அடுத்து நம்ம எல்லாம் யாசின் ஓதுறோங்க, 3 யாசின் ஓதுறோம் மக்ரிப் தொழுத உடனே. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து அந்த அன்னைக்கு யாசின் ஓத வேண்டும் என்கின்ற நேரடியான ஆதாரம் வந்திருக்கிறதுனால நம்ம அப்படி செய்யலாங்க. ஆனா அந்த அன்னைக்கு எது தேவையோ அது கிடைப்பதற்கு யாசின் சூரா ஓத வேண்டியது இருக்கிறது. ஆகவேதான் அது ஓதணும். என்ன? அல்லாஹு தஆலா சூரியன் மறைந்த உடனே முதல் வானத்தில் இறங்கி வந்து என்னிடம் மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா, நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்றான்ல. அப்ப அதனாலதான் நம்ம உட்கார்ந்து மன்னிப்பு கேட்கிறோம். ஏன் மக்ரிப் தொழுதோன்னு உட்கார்றோம்? அல்லாஹ் சூரியன் மறைந்த உடனே கேட்க ஆரம்பிச்சிடறான். நம்ம மக்ரிப் தொழுது நம்ம பாட்டு வீட்டு போயிட்டோம்னு வச்சுக்கிறோங்க, அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான், என்கிட்ட கேட்க மாட்டீங்களாப்பாண்டு. அதெல்லாம் கேட்க மாட்டோம்னு போற மாதிரி ஆகுது. மரியாதை இல்லை. அல்லாஹ் உன்னுடைய அந்த வேண்டுகோளை புறக்கணிக்கிறோம்.